இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருக்கிறார். அதைத் தொடர்ந்து திமுகவின் மூத்த அமைச்சர், முக்கிய அமைச்சர், திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த திங்கட்கிழமை காலை நடைபயிற்சி செல்கின்ற பொழுது லேசாக தலை சுற்றல் வந்தது என்று சொல்லி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவருக்கு சற்று உடல்நல குறைவு இருக்கிறது, இருந்தாலும் ஒரு 3 நாட்கள் அவர் ஓய்வு எடுத்தால் சரியாகிவிடும் என்று அப்போலோ மருத்துவமனையிலிருந்து மருத்துவ அறிக்கை வெளியானது. சரி, 3 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் ஓய்வு எடுத்துவிட்டு அவருடைய வழக்கமான பணிகளுக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அமைச்சர் துரைமுருகன் வடிவத்தில் வேறொரு செய்தி வருகிறது. அமைச்சர் துரைமுருகன் கூறியதாக ஒரு செய்தி, முதலமைச்சருக்கு ஆஞ்சியோகிராம் மருத்துவ சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. அது இதய கோளாறை, இதய செயல்பாடு மற்றும் இதய இரத்த குழாயில் இருக்கின்ற அடைப்புகளை கண்டறிகின்ற ஆஞ்சியோகிராம் சோதனை செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. உண்மையிலேயே முதலமைச்சருக்கு இதயத்தில் கோளாறு உண்டா இல்லையா என்று மருத்துவ பரிசோதனை என்ன சொல்கிறது என்று பார்த்தால், அவருடைய இதயம் சீராக இயங்காத காரணத்தால் அந்த கோளாறை சரி செய்வதற்காக ஆஞ்சியோகிராம் சோதனை நடத்தப்பட்டு அவருடைய இதயம் சீராவதற்காக அனைத்து சிகிச்சைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் அவருடைய இதயம் சீராகி அவர் வழக்கமான பணிகளுக்கு திரும்புவார் என்று அப்போலோ மருத்துவமனை ஒரு அறிக்கையில் கூறியிருக்கிறது. இதற்கு முன்பு இதே அப்போலோ மருத்துவமனை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது, ஜெயலலிதா சீராக இருக்கிறார், உடல்நிலை முன்னேறி வருகிறது, அவருடைய உடல் மருத்துவ சிகிச்சைகளை ஏற்றுக்கொள்கிறது, அவர் 2 இட்லி சாப்பிட்டார், சட்னி சாப்பிட்டார், சாம்பார் சாப்பிட்டார், ஜூஸ் குடித்தார் என்றெல்லாம் பல செய்திகள் அன்றைக்கு அப்போலோ மருத்துவமனை நிர்வாக தரப்பிலிருந்து மருத்துவ அறிக்கை தரப்பட்டது. அது சம்பந்தமாக ஜெயலலிதா இறந்த பிறகு கூட ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை கமிஷனில் பலர் வாக்குமூலம் கொடுத்தார்கள். ஏன் இப்பொழுது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா இறந்ததற்கான மர்மம், ஜெயலலிதா எப்படி இறந்தார் என்பதை பற்றிய உண்மையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளியே கொண்டு வருவோம், கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொலை சம்பந்தப்பட்ட பல உண்மைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளியே கொண்டு வருவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. அதோடு இப்பொழுது திமுகவில் இன்னொரு உட்கட்சி பூசல் வெடித்துக் கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தல் வர இருக்கின்ற சூழ்நிலையில் திமுகவில் இப்போ ஒரு பிரச்சனை வேகமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திமுகவில் ஸ்டாலினுக்கு எதிராக இன்னொரு அதிகார மையமாக கனிமொழி அவர்கள் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுதே உதயநிதி ஸ்டாலின் ஒரு அதிகார மையமாக இருந்தாலும் கூட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மகன் கலைஞர் கருணாநிதியின் பேரன், அவர் முழு அதிகார மையத்திற்கு வர வேண்டும். அதை இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுதே இதை பயன்படுத்தி கொண்டு உதயநிதி ஸ்டாலினை திமுகவின் தலைவராக்கலாம் அல்லது திமுகவின் பொதுச் செயலாளராக்கலாம் என்ற பேச்சு அடிபட்டது. 2 நாட்களுக்கு முன்பு நேரடியாக உதயநிதி ஸ்டாலினை தலைவராக்கி விடலாம் என்ற ஒரு செய்தி வந்தது. பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா என்று கவுண்டமணி கேட்டதை போல அவரை நேரடியாக திமுகவின் தலைவராக்கிவிட்டால் அடுத்து அவர் முதலமைச்சராவதற்கு எந்த சிக்கலும் இருக்காது என்று சில திட்டங்கள் தீட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. ஏனென்றால் முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில்
உதயநிதி ஸ்டாலினை நேரடியாக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் உதயநிதி ஸ்டாலினுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அரசியல் நாடகம் என்று பிரச்சாரம் செய்யப்படும் என்பதால் இப்போதைக்கு வேறு ஒரு திட்டத்தில் இருக்கிறார்கள். மூத்த அமைச்சராக இருக்கின்ற துரைமுருகன் அவர்கள் ஏற்கனவே பல்வேறு உடல் நல குறைவால் பல முறை பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதை காரணம் காட்டி அவரை திமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விடுவித்துவிட்டு அந்த பொறுப்பிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்துவிட்டு அந்த இடத்தில் உதயநிதி ஸ்டாலினை அமர வைக்கலாம் என்று பல திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பது. அதுதான் திமுகவின் திட்டம். ஏனென்றால் திமுகவில் இன்றைக்கு வன்னியர் சமூகத்தின் ஆதிக்கம் எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 90% வன்னியர் சமூகத்தின் ஆதிக்கம் திமுக என்ற கட்சியிலும் ஆட்சியிலும் இல்லை. வீரபாண்டியார் எப்பொழுது மரணமடைந்தாரோ, சேலத்து சிங்கமாக வலம் வந்த வீரபாண்டியார் மரணமடைந்ததற்கு பிறகு திமுகவில் வன்னியர்களுக்கான பங்களிப்பு, அவருடைய ஆதிக்கம் முற்றிலும் இல்லாமல் செய்துவிட்டார்கள். அதுவும் முதலமைச்சராக ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு திமுகவில் வன்னியர் தலைவர்கள் வெறும் எடுபடிகளாக ஏவலாட்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள். ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஆதிக்கம் செலுத்துகின்ற இடத்தில் துரைமுருகன் மட்டும்தான் இருக்கிறார். முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கின்ற இந்த நேரத்திலேயே அதை காரணம் காட்டி உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உதயநிதி ஸ்டாலினை பொதுச் செயலாளராக்கிவிட்டு துரைமுருகன் அவர்களை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விடுவித்துவிட்டு வேண்டுமானால் 2026 வரை அவர் அமைச்சராக நீடித்து கொண்டு போகட்டும். அதற்கு பிறகு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவிலிருந்து ஓரம் கட்டி விடலாம். இப்பொழுது திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஆற்காடு வீராசாமி எப்படி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாரோ, அவருக்கு உண்மையிலேயே உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதை போல மூத்த தலைவர் ஆற்காடு வீராசாமி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை போலவே துரைமுருகன் அவர்களும் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக துரைமுருகனையும் திமுகவிலிருந்து ஓரம் கட்டுவதற்கு இப்பொழுது மருத்துவமனையில் மு.க. ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உள்ளபடியே நாம் என்ன நினைக்கிறோம், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பூரண குணம் பெற்று திரும்பி வந்து அவருடைய அலுவல்களை அவர் சரியாக பார்க்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருப்பதை காரணம் காட்டி திமுகவில் கடைசியாக இருக்கின்ற வன்னியர் தலைவரான துரைமுருகனுடைய ஆதிக்கத்தை முற்றாக ஒழித்து விடலாம் என்று ஒரு திட்டத்தை திமுகவில் பலர் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் முன்னணியில் இருப்பவர்கள் ஏவா வேலு போன்றவர்கள், பொன்முடியை போன்றவர்கள், KN நேருவை போன்றவர்கள். இவர்களெல்லாம் துரைமுருகனை திமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து காலி செய்துவிட்டு அந்த இடத்தில் உதயநிதி ஸ்டாலினை அமர வைப்பதன் மூலம் ஏவா வேலு, பொன்முடி, KN நேரு போன்றவர்கள் தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக அவர்கள் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கத்தையும் திமுகவின் மீது செலுத்தலாம். அவர்கள் இருக்கின்ற வரை அவர்கள் திமுகவின் முடிசூடா மன்னர்களாக இருக்கலாம் என்று ஒரு சதி திட்டத்தை தீட்டி துரைமுருகனை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே துரைமுருகன் கடும் அதிருப்தியில் இருக்கிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.